ஹலோ மக்களே, ஆரல் மாட்டுப்பண்ணைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மதிய நேரத்தில் வந்து நாங்கள் மாட்டை வந்து இந்த சைடு கட்டி வச்சுருக்கோம். இருங்க காமிக்கிறேன். மதிய நேரத்தில் இந்த மாதிரி மரத்துக்கடியில் தான் நாங்கள் கட்டுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ரெகுலராக என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மதிய நேரத்தில் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கோம். அங்கே எல்லாமே மரத்துக்கடியில் கட்டி வச்சிருவோம். இது இன்னும் கண்ணுக்குட்டி போடலைங்க. போட்டால் நான் அப்டேட் பண்ணுறேன். டெய்லி ஒன்றுமே அப்டேட் பண்ணுவேன். இல்லை அப்டேட் பண்ணுறேன். பாவமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இது கண்ணுக்குட்டி போட்டுருன்னு நினைக்கிறேன். 1 or 2 டேஸில் போட்டுரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்ததுலேருந்து இன்றைக்கி போட்டுரும் நாளைக்கு போட்டுருன்றதை பார்த்துட்டே இருக்கோம். இன்னும் போடல. டெய்லியும் ஒவ்வொரு மாட்டை பால் கறந்துட்டு அந்த பால் வந்து என்ன குவான்டிட்டியில் வருதுன்னு கேட்டிருந்தீங்க. டெய்லியும் ஒவ்வொரு மாட்டையும் பால் கறந்து அந்த குவான்டிட்டி வந்து நான் சொல்கிறேன். டெய்லியும் ஒவ்வொரு மாட்டிலையும் எவ்வளோ வருதுன்னு நான் வந்து சொல்கிறேன். பால் கறக்கிறதுனால என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. எனக்கு அந்தளவுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம காலையில் தான் பால் கறக்கிறோம். நம்ம பால் கறந்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு வெளியே வேலைக்கும் போகணும். அதனால் என்னால் அந்த வேகத்தில் எடுக்க முடியல. இத்தனை நாள் லீவு தான், எடுத்து வந்துருக்கலாம். டைமுக்கு சாப்பாடும் வேணும். அதனால் என்னால் எதுவும் சரியாக எடுக்க முடியல. இனிமேல் டெய்லியும் வர வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நாளைக்கு வந்து இல்லைன்னா ஈவினிங்கே போட்டுடுறேன். முடிஞ்சால் ஈவினிங்கே போட்டுடுறேன். இல்லைன்னா நாளைக்கு காலையில் வந்துடும் வீடியோ. எப்படின்னா டெய்லியும் ஒவ்வொரு மாட்டையும் நான் பால் கறந்து புதுசாலாம் மாடு வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா. இப்போ தான் கண்ணுக்குட்டி போட்டு 2-3 நாள் தான் ஆகுது. அந்தளவுக்கு பால் வராது. இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் எந்தளவுக்கு பால் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. இதை இங்கே பாருங்கள், இந்த மாடு திட்டு பாருங்கள். இந்த மாடு நான் பால் கறக்கும்போது ஃபஸ்ட்டு அங்கேருந்து இப்போது வந்து 3 நாள் ஆகிடுச்சு, 4 நாள் இருக்கும். அந்த மாடு பால் கறக்கும்போது பாலில் வந்து ஃபுல்லாக பிங்க், இது ரோஸ் கலரு, ரெட் கலர், சிவப்பு கலர், இது ரெண்டும் கலந்து வந்தது பால். ஒரு 3 நாள் தொடர்ந்து அப்படி தான் வந்தது. அதுக்கு லெமனும் உருளைக்கிழங்கும் கொடுத்து சரி பண்ணிட்டோம். நல்லாயிருக்கு இப்போது. அந்த மாதிரியெல்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நான் அந்த மாதிரிலாம் வீடியோ பார்த்துட்ருக்கேன். வீடியோ போடுற பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து நாங்கள் வந்து பிகினர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நானே பிகினர்ஸ் தான். அவங்களுக்கு போன வருஷம் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நான் ஃபஸ்ட்டு 2 மாடு வாங்கி ஸ்டார்ட் பண்ணது தான். நான் அந்த 2 மாடு தான் இருந்தது. அப்போல்லாம் பால் நம்மளே தான் கறக்கணும் கையில். அந்த 2 மாட்டுக்கு வந்து நான் 10 மணி ஆகும். எனக்கு 5 மணிக்கு பால் கறக்க உட்காந்தா எனக்கு கட்டுத்தறி வேலை முடிக்கிறதுக்கு 10 மணி ஆகும். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு 2 மாடு வாங்கினேன். அதுக்கப்புறம் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் மிஷின் வாங்கினோம். 25,000 போட்டு பால் மிஷின் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் அதுலேயே மறுபடியும் அந்த பால் மிஷின் வாங்கும்போது ஒரு 4-5 மாடு வந்துருச்சு. 2 மாதத்துக்கு அப்புறம் 4-5 மாடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதான் 10 மணி அப்படியே ரெகுலர் டைம் 10 மணி ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கையிலேயே பழகிட்டோம். அந்த மிஷின் வந்து ஓரம் கட்டிட்டோம். கையிலேயே பழக ஆரம்பிச்சிட்டோம். கையில் பழகணும், அந்த மிஷின் தேவைப்படல. ஒரு 2 மாடு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மாடு மட்டும் நீங்கள் வாங்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். நான் அவ்வளோ சொல்ல, பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே அவ்வளோ மாட்டையும் கட்டி வச்சுக்காதீங்க. 1 இல்லைன்னா 2 மாடு, இந்த 2 மாடை வாங்கி வச்சுக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு பழகிக்கோங்க, பால் கறக்கிறது எப்படின்னு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 மாதம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும். அந்த டைமுக்குள்ளே நம்ம அந்த பால் கறந்து முடிச்சிடுவோம். ஆசையாகிடும், இன்னும் 2 மாடு வாங்கி கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். ஓகே, அவ்வளோதான். பிகினர்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டியதுனா இது மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் பழகிடுவீங்க. நான் சும்மா 2 மாட்டை மட்டும் பால் கறந்துட்டு
அதுக்கு என்ன தீவனம் போடுறது அப்படின்ட்டு எல்லாம் வரிசையாக வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். நாங்கள் வந்து ரெகுலராக இதே தான் போடுவோம் அப்படின்னு இல்லை. இப்போது 4 மாடு இப்போ தான் மறுபடியும் மாடு வாங்கினோம். 4 மாடு இருக்கும்போது நான் இந்த பீர் வேஸ்ட்லாம் வாங்கலை. சரி 4 மாடு தேவைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பீர் வேஸ்ட்டு வாங்கலை. பின்னாக்கு, குச்சி தீவனம், பருத்தி கொட்டை பின்னாக்கு, குச்சி தீவனம், அப்புறம் தவிடு, அப்புறம் மாவு, சோள மாவு, அதில் அரிசியும் கலந்துருக்கும். இதை தான் நான் அரைச்சி போட்டுட்ருந்தேன். ஒவ்வொரு தாளிக்கும் ஒரு கிலோ அந்த மாதிரி போட்டுட்ருந்தேன். மற்றபடியெல்லாம் எதுவுமே பண்ணல. காலையில் எழுந்திரிச்சிட்டு பால் கறப்பேன். பால் கறந்துட்டு தண்ணி காட்டுவேன். தாலி போட்டுருவேன் நைட்டே. தாலி காட்டிட்டு அப்புறம் அதெல்லாம் கட்டிட்டு தீனி போட்டுட்டு மறுபடியும் 11 மணிக்கு தான் மறுபடியும் 11 மணிக்கு தாலி காட்டணும். அதுக்கு நான் தீனி போட்டு மறுபடியும் தாலி போட்டுருவேன். மறுபடியும் 11 மணிக்கு தான் வேலை. இது வந்து 1 மணி நேரத்தில் இந்த வேலை. எனக்கு 4 மாடு ஃபஸ்ட்டு 4 மாடு இருக்கும்போது இந்த 1 மணி நேரத்தில் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ இல்லைன்னா 1.5 மணி நேரம் எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். மறுபடியும் 11 மணிக்கு தாலி கட்டுறதுக்கு எனக்கு தீனி காலையிலே தீனி போட்டுருவேன் இல்லையா, அந்த தீனி போட்டதுக்கப்புறம் தாலியும் போட்டுருவேன். மறுபடியும் 11 மணிக்கு தண்ணி காட்டுவேன். 11 மணிக்கு தண்ணி காட்டிட்டு மறுபடியும் ஈவினிங் தண்ணி காட்டுறதுக்கு நான் தாலி ஊற வச்சுருவேன். ஊற வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 11 மணிக்கு தண்ணி காட்டினாலே தீனி போட்டுருவேன். தீனி போட்டதுக்கப்புறம் அவ்வளோதான், மறுபடியும் போடவே மாட்டேன். அப்படி இல்லை 11 மணிக்கு போடலைன்னா தண்ணி காட்டினதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு கூட போடுவேன். அது மாற்றி கூட போடுவேன் நான். மறுபடியும் 4 மணிக்கு தான் 4 மணிக்கு மறுபடியும் ஒரு பக்கமாக இருந்து சாணி அள்ளிட்டு வருவேன். சாணி அள்ளிட்டு மறுபடியும் 5 மணி ஆயிரும். 5 மணிக்கு அப்புறம் தண்ணி காட்டிட்டு பால் கறந்துட்டு தீனி போட்டுருவேன். மறுபடியும் காலையில் தண்ணி கட்டுறதுக்கு நைட்டே ஊற போட்டுருவேன். இவ்வளோ தான், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். காலையில் 2 மணி நேரம், மதியம் 1 மணி நேரம், மறுபடியும் ஈவினிங் 2 மணி நேரம். எனக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம். 4 மாட்டில் நம்ம தாராளமாக 30,000 சேவ் பண்ணலாம். சேவிங்ஸ் மட்டும் 30,000 பண்ணலாம். அதுக்குன்னு நல்ல மாடு இல்லாமல் ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் வர மாட்டை வச்சுக்கிட்டு எங்களால் பண்ண முடியல அப்படின்னு கேட்காதீங்க. நல்ல மாடாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 15 லிட்டராவது கறக்கணும் மாடு. அதுக்குன்னு ரொம்ப விலையை போட்டு வாங்கிட்டு வரக்கூடாது. கையில் காசு வச்சுட்டு நீங்கள் அதை மாதிரி பண்ணலாம். வீட்டு பக்கத்துலேயே தீவனம் இருக்கணும். இது எல்லாமே மெயினாக தேவைப்படுதுங்க. அவ்வளோதான். இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போடலாம். ஓகேங்களா? நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.